எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டருங்க. ஒரு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதாவது முத்துக்குமரன் வந்து உன்னை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட சொல்றாரு. சோ இந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஆர்மி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாஸ் மொமெண்ட் அது அப்படின்றத பார்க்கணும். அது என்னன்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முத்துக்குமரன் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணிருப்பாரு. சோ அப்ப சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டஃப்பான பிளேயர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார்ல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பயங்கரமா ட்ரிகர் ஆயிருப்பாங்க. ட்ரிகர் ஆகி அவங்களும் வந்து வன்மத்தை கொட்டிருப்பாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த வீட்டுக்குள்ள நான் டஃப்பான பிளேயர்னு நினைக்கிற சிலர்ல நீ ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாப்ல. சோ சொல்லிட்டு தான் நான் உன்னை பார்த்து பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாப்ல. சோ அந்த வகையில தான் அவர் சொல்லிருப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள இருக்க டஃப்பான பிளேயர்ல நீ ஒருத்தர், என்னோட வெற்றியை வந்து பாதிக்கிற சில பேர்ல நீ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. சோ இந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முத்துக்குமரன் ஒரேடியா கால்ல விழுந்துட்டான்டா, அடி பண்ணிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. டேய் அவன் என்னடா சொன்னான், என் வெற்றிக்கு தடையா இருக்கிறதுல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க, அதனால தான் உங்களை வந்து நான் அந்த மாதிரி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ அடிக்கிறத எங்கேயும் நிறுத்த மாட்டேன், நிறுத்துறேன், உங்களை பார்த்து பயந்து நான் ஓரமாக ஒதுங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலாக சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சௌந்தர்யா விடக்கூடாது, சௌந்தர்யா போட்டு பொழந்து விட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாப்புல. கிடைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. சௌந்தர்யா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாங்க. என்னன்னா இவன் நம்மளை போட்டு அடிக்கிறான், நம்மளை மட்டும் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி டவுன் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடுத்த கிளாரிஃபிகேஷன் அது. அந்த வீடியோ எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அதை விட்டு தருவோம். இப்போதைக்கு இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இது என்ன புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசு இல்ல, பல நாளா நடக்கிறதா. அதை தான் பாத்தீங்கன்னா ப்ரோமோலையும் போடுறாங்க. ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரப்போதில்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க, ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விதமான டாஸ்க்லாம் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த போர்டை வந்து பிடிவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாஸ்க்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா லைவ்ல வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காசி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சௌந்தர்யாவும் விஷாலும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல விடுறாங்க. இதில் சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் விளையாடக்கூடாதுன்றா. அதாவது அவளுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து உண்மையாக இருக்கணுன்றதுக்காக நான் கேம் விளையாடாம இருக்க முடியாது. நான் இங்கே கேம் ஆடுறதுன்னு வந்திருக்கேன். ஸோ நான் என்னோட கேம் ஆடுறேன், அது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக நான் கேம் விளையாடாம இருக்க முடியாதுல. நான் பல வருஷம் வெயிட் பண்ணி இந்த ஒரு ஷோ எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படிப்பட்ட ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கோசம் என்னால விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது எல்லாருக்கும் தோணும், ஆமா ஒரு ஃப்ரெண்டு கோசம் இங்க வந்து ஃப்ரெண்டா ஒரு 50-60 நாள்ல ஃப்ரெண்ட் ஆனவங்களுக்கு கோசம் இத்தனை வருஷ கனவு வந்து விட்டுட்டு போக கூடாதுல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். கரெக்ட்னு தான் தோணும். ஆனா இதுல இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு சைடு எப்பவுமே பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜாக்லின் சைடுல இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன அடி பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு அடிக்காத, அதாவது ஃப்ரெண்டை வச்சு விளையாடுற அப்படின்ற மாதிரி அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்க, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், அதை கூட சொல்லக்கூடாது, ஒன்று நாமினேட்டாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பார்ப்பாங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் வேற விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்ற விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து நாமினேஷனில் தோணுதுன்னா நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்லின் சொல்கிற விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்ன அடிமா, என்ன நாமினேட் பண்ணிக்கோமா, பிரச்சனை இல்லை, ஆனா நான் வந்து உன்னை வந்து ஃப்ரெண்ட் வந்து உண்மையா பார்க்கறேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீ கொச்சப்படுத்தாத அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதை தான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா திருப்பி சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு விளையாடக்கூடாதுன்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எப்படி ஒரு நூல் தான் கேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஒரு நூல் தான். இங்க இவங்க என்ன சொல்றாங்க, என்ன அடிச்சுக்கோ ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை வச்சு அடிக்காத. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, நான் உன்னை அடிப்பேன், எதை வச்சுனா அடிப்பேன், ஏன்னா எனக்கு தோன்றுது அதனால எதை வச்சுனா அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ கேம் ஆடாத, இங்க வந்து ஃப்ரெண்ட்ன்றதுனால என்ன நாமினேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு இடத்துல கூட சொல்லல. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எல்லாருமே கேம் ஆட தான் செய்வாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லாதன்னு சொன்னாங்களே தவிர என்ன நாமினேட் பண்ணாத, உன் கேமை நீ ஆடாத, இல்லை என் மேலே குறை சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்ல, என்ன வேணா குறை சொல்லிக்கோ, ஆனால் இந்த மாதிரி நான் என்ன ஃப்ரெண்ட் உன்னை வந்து நான் பார்த்தீங்கன்னா பியூரான ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீ இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அது பிரச்சனை இல்லை, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்ததுல அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சௌந்தர்யா சொல்லதான் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா அதெல்லாம் பழகிடுச்சு, ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருந்து அழுதுட்டு இருந்தேன், இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லினே அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா இத்தனைக்கு ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு சண்டையும் போல, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு அந்த சண்டையும் போல, இருந்தாலும் சௌந்தர்யாக்குள்ள தோணுது போல நம்ம இந்த மாதிரி சொன்னது வந்து ஜாக்லின் வந்து சம காண்டா இருக்காளோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அப்பயே சொல்லிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல் தடவை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் சௌந்தர்யா யாருன்னு தெரியும், ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், அது என்ன பழகிடுச்சு, ஸோ அந்த ஜோனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இருந்தாலும் சௌந்தர்யாக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு போல, அதை வந்து விஷால்கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட சொல்றாங்க பாருங்க, விஷால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு இந்த வீட்டுக்குள்ள மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால்
விஷால் தான் டாப்ல இருப்பாப்ல. ஸோ அப்படிப்பட்ட விஷால்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன மேட்டர்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் விளையாடுறது, அது மாதிரி ஃப்ரெண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க எப்படி சொல்றது ஒரு மாதிரி விஷயமா கொண்டு போறாங்க. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா விஷால் பண்றதும் சரி, ஜாக்லைன் பண்றதும் சரி, இங்க தப்புன்னு சொல்றது ஒரு வகையில் எப்படி கரெக்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பண்றது கரெக்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவங்களோட ஒப்பீனியனை சொல்றாங்க ஓகேங்களா. ஃப்ரெண்டுன்ற இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு தான் மூளை இருக்கணும். அதாவது இப்போ நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தாலுமே இவன் சொல்றது கரெக்டா தப்பா, இது எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்காம கூடயே சுத்திக்கிட்டு அவன் சொல்றது எல்லாத்தையும் போய் செஞ்சுட்டு இருந்தா அப்ப கடைசியில வந்து நீங்க முட்டாளானதுக்கு அவங்க பொறுப்பா முடியாது. இப்ப விஷாலே இதுல குத்த சொல்ல முடியாது, ஜாக்லினும் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் ஃப்ரெண்டா இருக்கீங்க. ஜாக்லின் மட்டுமே எல்லாரும் கட்டி வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க. இவங்க சொல்ற கருத்துல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறீங்கன்னா அப்ப உங்க மேல பெரிய தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. எனிவேஸ் இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஜாக்பாட் வந்து இவர் முத்துக்குமரனுக்கு அடிச்சிருக்குன்னு சொன்னல. அந்த ஜாக்பாட் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இவ்வளவு நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த A23 ரம்மி அந்த ஸ்பான்சர் இருக்காங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி கேப்டன் ஆனதான் அந்த இது கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அது அதிக முறை கேப்டன் ஆனதான் அவங்களுக்கு தான் அந்த புல்லட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களே. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் இல்ல. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேப்டன்சி டாஸ்க் மெயினா பாத்தீங்கன்னா எதுக்காக வைப்பானா ஆக்சுவலா கேப்டன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு வீக் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருந்து ஃப்ரீ ஆவாங்க. லாஸ்ட் ப்ரோமோல கூட சொல்லியிருந்தேன், ப்ரோமோ வீடியோல கூட இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேரை விட்டுட்டாங்க, சௌந்தர்யாவும் முத்துக்குமரனையும் விட்டுட்டாங்க. இது ரொம்பவே தப்பு. ஏன்னா இந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதுக்கான காரணமே மொத்த பேரும் வரணும் அப்படின்றதுக்கோசம் தான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா கேப்டன்சியே வைக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு கடைசி வாரத்தில் வந்து கேப்டன்சி டாஸ்க் வைக்க மாட்டாங்கன்னா கேப்டன் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இல்ல. கேப்டன் இருந்தா அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குல்ல, அதை ஒரு வாரம் நாமினேஷன் இருந்து ஃப்ரீ ஆவாங்களே. அப்படிப்பட்ட பவரை 13வது 14 வாரத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபினாலேக்கு வந்துருவாரு. அப்புறம் எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே? சோ அதனால தான் சொல்றது இந்த கேப்டன்சி டாஸ்க்ன்றது தூக்குறதுக்கு காரணமே எல்லாரும் நாமினேஷன் வரணும். அப்படிப்பட்ட நாமினேஷன் processல வந்து ரெண்டு பேரை விட்டுட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். இப்பயும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல வந்து இல்ல ப்ரோ அது அவங்களுக்கு தோன்றது தானே அங்க பண்ணணும். சோ அப்படிம்போது அவங்களுக்கு யாரை நாமினேட் பண்ண தோணுதோ அவங்கள தான் கொண்டு வரணும். பிக் பாஸ் எதுக்கு மொத்தமா இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கை தூக்குறது காரணம் பாத்தீங்கன்னா மொத்த பேர் வரணும்ன்றதுக்கோசம் தான். சோ மொத்த பேர் வரணும்னு அவர் ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில கொடுக்குற ஓப்பன் நாமினேஷன் வச்சு மொத்த பேர் நாமினேட் பண்ணுங்கடா, யார் வெளியே போறாங்களோ போட்டோம்டா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இதில் கூட ப்ரோமோ முடிஞ்சதுக்கப்புறம் லைவ்ல பார்த்தா முத்துக்குமரன் சொல்லிட்டு இருப்பாப்ல இப்போ என்னோட ஓட்டு மஞ்சரிக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்க, மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் ஆகிடும், மஞ்சரி டாப்பில் போயிடும். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ அடுத்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்து ஒரு மஞ்சரியும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க ஓட்டில். இப்போ நான் நாமினேஷன் வரலன்னா என் ஓட்டு மஞ்சரிக்கு விழுந்தா மஞ்சரி மேலே போயிடுவாங்க. அந்த ரெண்டு பேர் காம்படிஷனில் இருந்தவங்க வந்து ஒருத்தர் ஈஸியாக வந்து எவிக்ட் ஆயிடுவாங்க. இது வந்து ரொம்பவே அன்ஃபேர். ஸோ அதனால தான் சொல்றது மொத்த பேர் நாமினேஷனில் கொண்டு வந்துட்டா அப்போ வந்து ஓட்டு வந்து ஈக்குவலாக பிரியும். யாருக்கு யார் ஓட்டு போகணுமோ அவங்கவுங்க ஓட்டு அவங்களுக்கு போவோம். ஸோ அப்படி பிரியும் போது யார் கரெக்டாக, அதாவது மொத்த பேர் இருக்கும் போது யார் கரெக்டாக அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்கும் அவங்க வெளியே போவாங்க, அது ஃபேரா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாப்ல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க சில பேருக்கு அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இஷ்டம், அது வந்து ஓட்டு போடுறதும் அது இவங்க நாமினேட் பண்ணும் அவங்க நாமினேட் பண்றது அவங்க இஷ்டம். இவங்க வரணுன்றதுக்கோசம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாம ஒருத்தவங்கலாம் போடக்கூடாது அப்படின்னு நம்மளால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க, மொத்த பேர் நாமினேஷன்ல கொண்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமே அதை பண்ணிருக்கலாம், பிக் பாஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்த பேர் நாமினேட்டரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா முடிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அந்த புல்லட் மேட்டர் வரேன். இந்த புல்லட் மேட்டர் எதுக்காக முத்துக்குமரனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு மொத்த பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது ஒரு வாரம் ஒரு கேப்டன் ஆவாங்களா. ஸோ இந்த மாதிரி கேப்டன்சில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு கேப்டன் ஆனதுல ஸோ இல்லை 2 வாட்டி கேப்டன் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. யார் தர்ஷிகா நம்ம சத்யா இவங்கலாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒரு வாட்டி கேப்டன் தானே. ஸோ இந்த ஒரு வாட்டி கேப்டன்லாம் இப்போ எப்படி முடிச்சிருக்காங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த கேப்டன்சியில் வந்து ஒரு வாட்டி கேப்டன் ஆயிருக்கணும். அவங்க யார் வந்து கடைசி வரைக்கும் அந்த எலிமினேட் ஆகிட்டே போவாங்களே, கடைசி வின்னர் ஆகிறவங்க வந்து ஒரு வாட்டி கேப்டன் ஆயிருந்தா அவங்களுக்கு தான் அந்த புல்லட் வந்து போகும் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இல்லை ரன்னர் அப் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் ஒருத்தர் வந்து இப்போ வின்னரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனதே இல்லை, ரன்னர் வந்து ஒரு வாட்டி கேப்டன் ஆகிட்டு இருக்காங்க, கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த ரன்னர் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து போகும். இப்படி தான் டாஸ்க். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே கம்பல்சரி தெரியும், ஒன்று கம்பல்சரி முத்துக்குமரன் வின்னர் ஆகிடுவார். அப்படி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஓட்டிங் ஆர்டர் எல்லாமே. ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இதில் பயங்கரமான ஏதோ ஒரு கோதல் நடக்குது, முத்துக்குமரன் வின்னர் ஆகல, இப்போ ரன்னர் அப் தான் ஆகிறாரு, சௌந்தர்யா வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னே வச்சுப்போமே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியே வச்சுப்போமே, சௌந்தர்யா வின்னர் முத்துக்குமரன் ரன்னர் அப் அப்படின்ற பட்சத்தில் கூட முத்துக்குமரனுக்கு தான் அந்த புல்லட் போகும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கேப்டன் இருக்காரு, ரன்னர் அப் வரையும் போயிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி எல்லாருமே எவிக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் போகும். அதனால தான் இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன கலர்னு சொல்லுங்கப்பா, இப்போ எங்கால் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்குள்ள இந்த காசிப்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இதை வந்து நிறுத்திட்டு சீக்கிரமா டாஸ்க் ஆரம்பிக்கணும், டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுவே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலாம், ஏதோ கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.